தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இது ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்மிடிப்பூண்டி வழங்கும் தெய்வ தரிசனம் நிகழ்ச்சி. எல்லா தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியிலையும் நாம் புராண கதைகள், கோவில் உறவான வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ ஒவ்வொரு கோவிலுக்கு பின்னாடியும் ஏதாவது குட்டி கதை இருக்கும். அந்த மாதிரி ஒரு குட்டி கதையோட இன்னைக்கு நம்மளுடைய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாமா? சத்தியமங்கலம் காடுகள் எல்லாருக்குமே தெரியும். பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி சத்தியமங்கலம் காடுகள் மிகப்பெரிய ஒரு அடர்ந்த வனப்பகுதியாக இருந்திருக்கு. அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு காட்டாறு அப்படிங்கிறது வற்றாத ஒரு ஜீவ நதியாக அந்த இடத்துல ஓடிட்டு இருந்திருக்கு. எப்போ அங்கே நதி இருக்கோ அப்போ மேய்ச்சலுக்கு ஆடு மாடு இதெல்லாத்தையும் கொண்டு வர்றது வழக்கம் தானே. அந்த ஊர் மக்கள், அந்த ஊரை சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் மேய்ச்சலுக்கு ஆடு மாடு எல்லாத்தையும் அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வர்றதை வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் சில புராண கதைகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த இடம் தெய்வ சக்தி மிகுந்த இடம் அப்படிங்கிறத அன்றைக்கே நிரூபிக்கும் விதமாக புலியும் மானும் மாடும் ஒரே இடத்துல தண்ணி குடிக்குமா. இது எங்கேயாவது நடக்குமா? ஆனால் தெய்வ சக்தி நிறைந்த இடத்துல நடக்குங்கிறதுக்கு மிக சிறந்த உதாரணமாக நம்ம புராண கதைகள் இந்த வனப்பகுதியில் காட்டாறு ஓடின இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மேய்ச்சலுக்கு வந்த மாடுகள் இருக்கு இல்லையா, அதில் ஒரே ஒரு மாடு மட்டும் போகும்போதும் பால் தரது இல்லையா, கண்ணுக்குட்டிக்கும் பால் தரது இல்லையா. என்னடா இந்த மாடு பாலே தர மாட்டேங்குதுன்ட்டு மேய்ச்சலுக்கு வந்து விட்டவங்க ரொம்ப யோசிச்சுருக்காங்க. ஒரு நாள் இந்த மாடை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாடையும் மேய்ச்சலுக்கு விட்டதுக்கப்புறம் பின்னாடியே போய் பார்த்துருக்காங்க. ஒரு சின்ன இடத்துல ஒரு மரத்துக்கடியில் பாலை தானாக சுரிந்துட்டு அந்த மாடு திரும்பி வரதையும் பார்த்துருக்காங்க. இது ஊர் மக்கள் கிட்ட போயிட்டு அந்த மேய்ச்சலுக்கு விடுறவங்க சொன்னதுக்கப்புறமா நிகழ்ந்தது என்னங்கிறத தான் இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இது குறித்து அழகான விளக்கங்கள் தரதுக்காக நம்மிடையே இணைந்திருக்காங்க ஆன்மீக சொற்பொழிவாளர் திருமதி ஜெயந்தி ரவி அவர்கள். வாங்க அம்மா சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. அம்மா, நான் சொன்னதை பார்த்தோன்னே நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. பண்ணாரி அப்படிங்கிறது தான் அந்த ஊரோட பேர். மாரியம்மன் தான் எழுந்தருளினாட்டு. இருந்தாலும் சின்னதாக ஒரு துவக்கம் நான் கொடுத்துட்டேன். ஆனால் மாரியம்மன் அந்த இடத்துக்கு எப்படி வந்தா? ஏன்னா சுயம்புவா தான் இருக்கா. சுயம்புவா இருக்கக்கூடிய அந்த மாரியம்மன் அந்த இடத்துக்கு வர்றதுக்கும் ஒரு வரலாறு இருக்கும் இல்லையா? அதையும் நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்க. அதாவது நீங்கள் சொன்னது 100% ரொம்ப ரொம்ப கரெக்டானது. இவ எப்படி அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கா அப்படிங்கிறது முதல்ல. நீங்கள் சொன்னீங்களே அந்த மாடு ஆடு இதெல்லாம் அவளுக்கு பிடிச்சது. அவள் அந்த இனத்தவர்களை ரொம்ப நேசிச்சிருக்கா. அது மட்டும் இல்லாமல் அந்த வழியாக தான் மைசூருக்கு போய் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போது அந்த இடத்துல அடர்ந்த காடு, அந்த வியாபாரம் பண்ணிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது அங்கே திருடர்கள் எல்லாம் வழிப்போக்கர்கள் இருந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட மாட்டிக்குவாங்க. அவங்கக்கிட்ட மாட்டி தன் பொருளெல்லாம் இழந்துருவாங்க. இப்படி ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி இழந்துக்கிறது பொருளை. இதில் என்னென்னா, அந்த காலத்தில் காட்டுவாசிகளாக மலை இனத்தவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க ஒரு தெய்வத்தை ஒரு ஆக்ரோஷமான ஒரு இரத்த காட்டேரி மாதிரி ஒன்று வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு வேண்டியது ஆடு மாடுகளை மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்க இது என்னென்னா, அந்த கள்வர்கள் அந்த திருடர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த மலைவாசிகளை விரட்டி விட்டுறாங்க. விரட்டி விட்டுட்டு இவங்க அந்த இடத்துல உட்காந்து அந்த மலைவாசிகள் வாழ்ந்த இடத்த ஃபுல்லாக அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிவிட்டு அதில் இவங்க பலி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்த காட்டேரியே அவங்க சொல் பேச்சு கேட்குற மாதிரி ஆக்கியிருந்தாங்க. அப்போது அதோட இவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்து கூடுது. அப்போ மக்கள் எவ்வளோ போர் வீரர்கள் கூட துணைக்கு வந்தாலும் அவங்கள அடித்து தும்சம் பண்ணி அவங்களுக்குள்ள தான் பறிச்சிடுறாங்க. ஏன்னா இங்கே துர்சக்தியான ஒன்று இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அங்கே நரபலியும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை உருவேற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமாம், நரபலி கொடுக்குறதும் ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு நரபலி கொடுக்குறதும் அங்கே நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. அப்போங்கும்போது இதை அந்த நாட்டுடைய அரசரால் அதை கண்ட்ரோல் எப்படி மக்கள் எப்படிதான் வணிகம் பண்ணணும், வணிகம் பண்ணியே ஆகணும், அதுக்கு போர் வீரர்கள் அனுப்புகிறாங்க. இங்கே பிரச்சனை இது நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இதுலேருந்து எப்படி இதை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாட்டில் உள்ள ஒரு காவல் தெய்வத்தை கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுதான் சில வடிவம் இல்லை, அவளை தெய்வமாகவே கூட. அவள் உருவம் தெரியாது, ஆனால் நான் உனக்கு சப்போர்ட்டாக வாரேன், நீங்கள் முன்னால் போங்க, நம்பி வாங்க அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனோடனே அவளுக்கு அந்த சோலை, அந்த வாசனை, அந்த இயற்கையான வாசனைகள், மரச்செடிகள், பூக்களுடையது, அந்த காட்டாறு போகிறது, அந்த இயற்கை மேலே அவர் லயச்சு போயிடுறதா. எனக்கு இதுக்கு மேலே நான் வரலை, இது இந்த இடத்துல எனக்கு உட்காரணும் போல் இருக்குது, இங்கே என்னை விட்டுருங்க, நான் இங்கே உட்காந்துருந்தேன், நீங்கள் எல்லாம் போயிட்டு வாங்க. என்னுடைய எல்லையுடைய சக்தி அதிகம், அதனால் இது பரவும், என்னுடைய சக்தி அளவு பரவும், நீங்கள் போகிற வரைக்கும் என்னுடைய இதை நான்
பரப்பி எடுத்து உங்களுக்கு பாதுகாப்பாக தான் இருப்பேன். இந்த இடத்துல நான் உட்காந்து நான் வந்து இருக்கிறேன், எனக்கு ரொம்ப இந்த இடம் பிடிச்சிருக்கு சொல்லிட்டு அவள் உட்காந்துட்டா. அந்த இடத்துல உட்கார்ந்தது தான் அவள் வந்து உட்கார்ந்தது வந்து லிங்க வடிவமாக மாறிட்டா. மாறி அங்கே உட்காந்து அவள் வந்து அந்த இயற்கையுடன் ரசனையுடன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள் அப்படிங்கிறது. அப்போ இவங்க வந்து இந்த இரத்த காட்டேரி அதே மாதிரி இங்கே தான் அவள் உருவம் இல்லாமல் தானே இருக்கிறாள். அப்போ வந்து அதே மாதிரி அவங்க வந்து டார்ச்சர் பண்ண வரும்போது அவங்க அத்தனை பேரையும் தும்சம் செய்து மகா காளியாக மகா மாரியம்மனுடைய முத்த ரூபம் வந்து எப்படி இருக்கும், காவல் தெய்வம் அவ்வளோ பெரிய ஒளியாக வெளியே வந்து அவங்களெல்லாம் அடித்து தும்சம் பண்ணிட்டு இவங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கிறாள். அதனால தான் இவளை வந்து காவல்காரியாக நம்ம எடுத்துக்கிறோம். இந்த இரத்த காட்டேரிகளுக்கு வந்து நைட்டானா அந்த பசுமாடு ஆடு எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிட்ற பழக்கம் இருந்தது. அதை ஃபுல்லாக அவள் தடுத்து அப்போது அந்த மாடு ஆடு வளர்க்குற அந்த இனத்தவர்களுக்கு வந்து இவள் வந்து மிகப்பெரிய பாதுகாப்பாக கொடுத்துட்டா. அப்போ அவங்க ஃபுல்லாகவும் இவளுக்கு சப்போர்ட்டு, வணிகர்கள் ஃபுல்லாக இவளுடைய இது. அப்படிங்கும்போது இவளுடைய முழுமையான ஆக்கிரமிப்பில் அந்த பண்ணாரி அம்மனுடைய முழுமையான சக்தி வந்து பரவலாக மாறி அந்த கல்வர்களை அழித்து அந்த துர்சக்தியை அழித்து அந்த இடத்த வந்து மிக அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு தெய்வமாக உருவாகி நிற்கிறா. அப்படிங்க அவள் உருவாகி அந்த லிங்க வடிவத்தில் நிற்கும் போது இவள் லிங்க வடிவத்தில் இங்கே இருக்கிறான்ங்கிறதே இவங்க யாருக்கு தெரியல, பல வருடங்கள் தெரியல. அவள் லிங்கத்தில் இருக்கா. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாடு போய், ஏன்னா மாடுகளெல்லாம் பாதுகாத்தவள் இல்லையா, மாடு ஆடு எல்லாம் பாதுகாத்தவள். அதனால தான் அங்கே சிங்கம் முதற்கொண்டு அந்த ஆடு மாடுகளை அடிக்காது. ஒரே ஆற்றில் அந்த காற்றாற்றில் வந்து ஒன்றாக அந்த தண்ணி குடிச்சிட்டு போகிறாங்கங்கிறது இவளுடைய அற்புதத்தினால்தான். அப்போ வந்து அந்த ஆடு மாடுகளுக்கு மிக அற்புத பாதுகாவலனாக இருந்திருக்கிறா அப்படிங்கிறது கால்நடைகளுக்கு முக்கிய பாதுகாப்புக்குரியவள் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அதனால் இந்த மாடு வந்து போய் பால் சொரிந்துக்கிட்டே இருக்குது. இதை பார்த்தோன்னே மக்கள் வந்து பார்க்குறாங்க. அங்கே வந்து ஒரு சக்தி ஒளி, பயங்கரமான ஒளி வெளிச்சத்தில் அவள் தெரிகிறா. அசிரீரியான குரலில் இங்கே எனக்கு நீ எடுத்து கும்பிடு, நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல அருள் புரிகிறேன். ஏன்னா அவள் வந்து இங்கே லயச்சியே இருக்கிறா. அந்த இயற்கை சூழ்நிலையை வந்து அவள் அவ்வளோ மாற்றி இருக்கு பிடிச்சு அவங்களுக்கு அருள் புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறா. அதனால் அவளை வந்து அந்த இயற்கை சூழ்நிலையிலேயே அவளை வந்து அழகாக மண்டபங்கள் கட்டி அவளுக்கு நல்லா இது பண்ணுறாங்க. அதாவது அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மரங்களை வந்து கரும்புமாங்க, நெருப்பை வந்து பூம்பாங்க. அதனால் கரும்பு அவளுக்கு வந்து அக்னி குண்டம் ஏறுதல் ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த அக்னி குண்டத்தை வளர்த்து அதில் வந்து நடந்து போகிறதெல்லாம் அவளுக்கு பிடித்ததாக நம்ம எடுத்துருக்கோம். இந்த பங்குனி மாதத்துலலாம் அவளுக்காகவே அந்த விசேஷ நாளாக நம்ம கும்பிடுவோம் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். இந்த பண்ணாரி மாரியம்மன் வந்து என்னென்னா நம்ம வடமேற்கில் அமைந்திருப்பாள் அப்படிங்கிறது இருக்கலாம். மைசூருக்கு போகிற வழியில் வடமேற்கில் அமைந்திருக்கிறாள். இவள் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்து இருப்பாள். இவள் முகம் வந்து தெற்க பார்த்து இருக்கும். தெற்க பார்த்து இருக்கிறதுன்னு என்னென்னா மேக்சிமம் தெற்க பார்த்து இருக்கும்போது அவளுடைய அசுர வதத்தை குறிப்பதாக இருக்கும். தெற்குலேருந்து தான் நம்மளுக்கு அசுரங்கள் அதை ஃபுல்லாக அழிப்பதாக்குரிய மிக அற்புத சக்தி வாய்ந்தவள் அப்படிங்கிறதுனால இவள் முகம் தெற்க பார்த்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வடமேற்கு இருப்பதினால் இவள் வந்து வளர்ச்சியை நோக்கி கொடுக்கக்கூடியவர். வடமேற்கில் அவள் இது இருக்கிறதுனால வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவராக இருப்பாள் அப்படிங்க. நீங்கள் சொன்னீங்க அவள் இருக்கிற திசையை பொறுத்தே அருள் பாலிக்கிற விதங்களும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த அம்மனுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு சக்தி இருக்கும். நம்மளுடைய ஒரு சில பிரச்சனைகளை தீர்வுக்கான இடமாவும் நம்ம இந்த பண்ணாரி மாரியம்மனை பார்க்கலாம் இல்லையா? ஆமாம், ஒவ்வொரு அம்மனும் காளிகாம்பாள் பார்த்தோம் இல்லையா? இந்த காளிகாம்பாள் பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வமும் வந்து கிழக்க நோக்கி இருக்கும். இந்த காளிகாம்பாள் வந்து மேற்கு நோக்கி இருப்பா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய சக்தி தெரியும். ஏன்னா இங்கே வந்து ஏற்ற இறக்கம் இல்லாத இடத்துல உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருப்பா. இவள் பார்த்தீங்கன்னா தெற்க நோக்கி இருப்பாள். பண்ணாரி அம்மன் தெற்கு நோக்கி இருந்தால்னா அவள் பார்த்தீங்கன்னா அசுரபதத்தை எதிர்த்து நிற்கிறா. தீயவர்கள் கல்வர்கள் எல்லாத்தையுமே அடக்கிறா அப்படிங்கிற மாதிரி தன்மை உடையவளாக இருக்கிறாள். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வடமேற்கில் இருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய வடமேற்கில் இருக்கிறதுனால நம்மளுடைய வளர்ச்சிக்கு அவள் முக்கிய பங்காக இருக்கிறார். நம்மளுடைய இங்கேருந்து நம்ம கொண்டு போகிற வியாபாரம் எல்லாமே நம்மளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி தன்மையை கொடுத்ததாக இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமாக அவளுடைய அருளால் தான் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால் இது வந்து இங்கேருந்து போகக்கூடிய மிளகு மற்ற பொருட்கள் எல்லாமே அவளுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்து தான் வெளியே போகும். அது வந்து வியாபாரம் வந்து மிக செழிப்பாக இவள் வந்து உட்கார்ந்த
அப்புறம் வியாபாரம் செழிக்க ஆரம்பிச்சிருக்கும். அந்த இடத்துல வியாபாரத்தினுடைய தன்மை அதிகமாக இருக்கும். அப்போங்கும்போது அது வந்து நம்மளுடைய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய இடமாக மாறுகிறது. அப்படிங்கிறதுக்காக இந்த பண்ணாரி அம்மனை வழிபட்டு அவங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வளர்ச்சியான ஒரு திட்டங்கள், வளர்ச்சியான ஒரு விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வியாபாரத்துக்கு மட்டும் இல்லாமல் நம்ம உயிரினங்கள் வளர்ச்சி அடைவதற்கும் இது மிக சிறந்ததாக இருக்கும். உயிரினங்களை வேறு ஸ்டேட்டுக்கு நம்ம அனுப்புறதுலேருந்து எல்லாத்துக்குமே இந்த ஆடு மாடு எல்லாத்தையுமே வேறு இதுக்கு நம்ம மாற்றோம்ல, அது ஃபுல்லாகவே இவளுடைய அருள் இல்லாமல் நடக்காது. அதனால இவள் வந்து கிட்டத்தட்ட இவளுடைய அனுமதி வேணும் அப்படி கூட வச்சுக்கலாம். அதுதான் அந்த வடமேற்கு எல்லையில் வந்து அவ உட்காந்துருக்கான். இது பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா கர்நாடகா, இந்த சைடு கேரளா, நடுவில் சென்டரில் தமிழ்நாடு. இந்த 3 எல்லையில் இருக்குது, நம்மளுடைய எல்லையில் இருக்குது. அப்போ 3 மாநிலங்கள் உள்ளவங்களும் அங்கே வந்து வழிபாடு பண்ணுறாங்க. எல்லை தெய்வமாகவும் இருக்கா, காவல் தெய்வமாகவும் இருக்கா. ஆமாம், அதனால தான் இந்த அந்த 3 மாநிலத்தவர்களும் வழிபடக்கூடிய ஒரு அற்புத சக்திக்குரியவளாக இவ மாறுகிறாள் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அதனால் இவள் வழிபடுற இடத்துல வந்து நம்ம வந்து தீக்குண்டம் ஏற்றுறோம் இல்லையா, முதல்ல தலைமை பூசாரி தான் அதில் இறங்கி போவாங்க. அதில் வந்து எல்லா வித காய்கனிகள், பழங்கள் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சிரட்டை, தேங்காய் எல்லாத்தையுமே போடுவாங்க. அதாவது அந்த தீக்குண்டத்தில் வந்து உணவு தானியங்கள் எல்லாமே அதில் போட்டு எரித்து அதில் அதுக்கப்புறம் அந்த முதல்ல தலைமை பூசாரியை இறங்கி நடப்பார். அப்படியே வரிசையாக அவரை பின்பற்றி எல்லாரும் நடப்பாங்க. லாஸ்ட் யார் எது நடக்கும்னா ஆடு மாடு கோழி எல்லாத்தையும், ஆடு மாடெல்லாம் நடக்க வைப்பாங்க அந்த தீக்குண்டத்தில். ஆமா, நடந்து வெளியே வருவாங்க. அப்பங்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முதன்மையிலிருந்து வாயில்லாத ஜீவன் முறைக்கும் அவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்குது. அவ வந்து கால்நடைக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவள் அப்படிங்கிறது அந்த தீக்குண்டத்தில் இறங்கும் இந்த ஆடு மாடுகளே முக்கியமான சாட்சி. அதனால நம்மளுக்கு வந்து அது அற்புதமான சக்தி வந்து அவ மாரியம்மன். நம்ம வந்து எல்லா மாரியம்மனும் பார்த்துருப்போம். இவளுடைய மாரியம்மன் வந்து அற்புதமான சாட்சியக்குரியவள். இவள் வந்து நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்கா. பார்த்தீங்கன்னா வெள்ளையர்கள் இருக்கும்போது நிறைய பேர் வந்து அவ இருக்கிற இடத்துல வந்து ஏதோ ரொம்ப அலட்சியப்படுத்தி பேசும்போது கண்ணு குருடாக வச்சுருப்பா. அப்புறம் கண்மலர் செலுத்தி அதை கண்ணை திருப்பி வர வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு நீர் அபிஷேகத்துக்கு நீர் கொடுக்க மாட்டாங்கும்போது அந்த பூஜையை தடுத்து நிறுத்ததுக்கு அவ்வளோ இது பண்ணுவாங்க அந்த அதிகாரிகள், ஃபாரஸ்ட் அதிகாரிகள் பண்ணும்போது அவருக்கு வாந்தி பேதி அந்த மாதிரிலாம், அதாவது மரம் வெட்டுதலை தடுத்துருக்காங்க. மரம் வெட்டக்கூடாது, அந்த அக்னிகுண்டம் ஏற்றுவதற்காக மரம் வெட்டும்போது அந்த மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தடுத்துருக்காங்க. ஆனால் தடுக்கும் போது பூஜை தடைப்பட்டோன்னே அவருக்கு அங்கே வந்து உடம்பு சரியில்லாமல் வாந்தி பேதி அதெல்லாம் நடக்குது. நடந்ததுக்கு அப்புறம் அங்கேருந்து கோயில் தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து அவருக்கு கொடுத்து அது சுகமாக்கின பிறகு அந்த கரும்பு, அதாவது மரம் வெட்டுதலை கரும்பு வெட்டுதல்பாங்க. அம்மாளுக்கு வந்து கரும்பு வெட்டி போடுதலை வந்து அதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அந்த பண்ணாரி அம்மனுக்கு அவர் வந்து அவ்வளோ தத்துரூபமாக இன்று வரைக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் அவர் சாட்சியாக நின்றுக்கிட்டே இருக்கா. இல்லை, நம்ம வந்து கலியுகத்தில் வந்து தெய்வங்களை பார்க்க முடியாது, அவங்களுடைய சக்திகளை நம்மள உணர முடியாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இன்றளவும் பண்ணாரி மாரியம்மனை நம்புறவங்களுக்கு அவ காட்சி கொடுத்துருக்கா. ஆமாம், இதுவும் ஒரு சாட்சி. ஏன்னா இது சமீப காலங்கள்ல நடந்த விஷயம் தான். இன்றளவும் இருக்கக்கூடிய சாட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெருப்பு குண்டத்துல வந்து ஒரு விசேஷ தினங்களா இருக்கட்டும், இல்லை அம்மனுக்கு காப்பு கட்டி நடக்கக்கூடிய எல்லா விழாக்கள்லையுமே வந்து ஆடு மாடு எல்லாமே வந்து அந்த தீக்குண்டத்துல இறங்கி நடக்கிறத ஒரு நேர்த்திக்கடனாவே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு விலங்குகளுக்கும் அருள் பாலிக்கக்கூடிய அற்புதமான ஒரு எல்லை தெய்வமா, காவல் தெய்வமா நம்மளுடைய பண்ணாரி மாரியம்மன் நிற்கிறா. பண்ணாரி மாரியம்மனுக்கு எடுக்கக்கூடிய விசேஷங்கள்ல தீக்குண்டம் ஒன்று முக்கியமான ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னீங்க. வேறு என்னென்ன விழாக்கள் இருக்குமா, என்னென்ன தினங்கள்ல நம்ம பண்ணாரி மாரியம்மனை வழிபாடு செய்யலாம்? இது வந்து பங்குனி முடியும் போது நம்ம எப்போவுமே காவல் தெய்வ வழிபாடுகள் பண்ணுவோம். அந்த பங்குனி, அதனால அந்த பங்குனி மாதத்துக்குள்ளே முக்கியமான வழிபாடுகளை எடுப்போம். அப்புறம் தீர்த்தவாரிய இது பண்ணுறதும் உண்டு. அதுக்கப்புறம் இந்த கோயில் வந்து ரொம்ப இதாக பிரபலப்படுத்தி வச்சுட்டாங்க. இவள் வந்து தாமரை பீடத்தில் அமர்ந்தது போல் அமைப்பு இருக்கும். அதனால் இவ வந்து லட்சுமி தாயாருக்குள்ள அம்சத்துக்குரியவளாகவும் மாறுகிறாள். அப்படிங்கிறதுனால இது வந்து நம்ம இந்த நவராத்திரி சமய வழிபாடுகள் முறைகளும் இங்கே வந்து உண்டு அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்குது. அதே சமயம் மாசி மாதத்துக்குள்ள வழிபாடுகள், இதில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விசேஷங்கள் தான் நம்ம எடுத்துக்கொள்வோம். இதுக்குன்னு தனிப்பட்ட விசேஷங்கள்ங்கிற விட ஒவ்வொரு மாதமுமே இவளுக்குள்ள விசேஷ நாட்களாகவும் எடுத்துக்கிறோம். இந்த விசேஷ நாட்கள் மட்டும் இல்லாமல் இந்த ஆவணி மாதத்தில் முக்கியமாக இந்த இவங்கள்லாம் யார் வியாபாரிகளும் சேர்ந்து
பொங்கல் வைத்து கும்பிடுறது இதெல்லாமே உண்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பொழுதுமே இவளுக்குள்ள நாள்களாகவே மாறுகிறது அப்படிங்கிறது ஒன்று. இங்கே வந்து பொங்கல் வைக்கிறது, மஞ்சள் தண்ணி ஊற்றுறது, இந்த மஞ்சள் தண்ணி ஊற்றி நம்ம நெருப்பில் இறங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாமே முக்கியமான பங்குகளாக தான் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நிச்சயமாமா. எப்பவுமே ஒரு எல்லை தெய்வம் இருக்கு, காவல் தெய்வம் இருக்குன்னா அங்கே போயிட்டு நம்ம ஒரு பர்மிஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வியாபாரத்தை அடுத்த பகுதிக்கு நம்ம எடுத்துக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வியாபாரம் செய்யக்கூடியவங்க யாராக இருந்தாலும் இந்த அம்மன் வழிபாட்டை எப்படி எடுக்கணும்? அவங்க வியாபாரம் பண்ணக்கூடிய பொருட்களை இந்த தீக்குண்டம் இருக்கு இல்லையா, அந்த அக்னி குண்டத்தில் போடுறது அவங்களுடைய வழக்கம். அது வந்து தானம். அந்த அம்மனுக்காக அக்னி குண்டத்தில் என்ன பொருட்களை வியாபாரம் பண்ண போகிறாங்களோ அந்த அக்னி குண்டத்தில் முதல் விளையும் இதை வந்து சேகரித்து வைத்து அங்கே போடுறது. அப்புறம் அம்மனுக்கு எடுத்து காணிக்கை கொடுக்கறது, காணிக்கை கொடுத்து அது தானம் பண்ண வைக்கிறது. இந்த மாதிரி அந்த வியாபார பொருட்களை அக்னி குண்டத்துக்கும் அம்மனுக்கும் காணிக்கை கொடுக்கறது முக்கியமான இதாக வச்சு அதுக்கப்புறம் அவங்க வியாபாரம் தொடங்குறதாக இருக்கும். நிச்சயமா. ஒரு பக்கம் வியாபாரத்துக்கு அவ துணையா நிக்கிறா, இன்னொரு பக்கம் விலங்குகளுக்கு துணையா நிக்கிறா. அதனால தான் நீங்க சொல்லும்போது அதாவது புலியும் ஆடும் மாடும் ஒன்னா தண்ணி குடிக்க, அதுதான் விலங்குகளின் பாதுகாப்பான பண்ணாரி அம்மன். நிச்சயமாமா. இப்படி இருக்கக்கூடிய அம்மன் தீய சக்திகளையும் அங்க துவம்சம் பண்றா. ஒரு காட்டேரி மாதிரியான ஒரு தீய சக்தியை அவ துவம்சம் பண்ணிட்டு காவல் தெய்வமா அங்க உட்கார்ந்துருக்கா. அப்படின்னும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய தீய பிரச்சனைகள், நமக்கு தெரியாம இருக்கக்கூடிய நம்ம பிளாக் மேஜிக்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும்பொழுது இந்த அம்மனை தரிசனம் பண்ணா தீர்வுகள் கிடைக்கும். ஆமா, இது என்னன்னா உங்களுக்கு அந்த காலத்துல வந்து காலரா அந்த மாதிரி நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு நோய்கள் வரும். அதை தான் நம்ம வந்து பேய் அடிச்சிருச்சு, ரத்த காட்டேரி பிடிச்சிருச்சு அப்படிங்கிறது. அந்த மாதிரி இதை தான் நம்ம நீக்கினான்ங்கிறது அந்த காலத்தினுடைய சொல்வடை வந்து என்னன்னா ரத்த காட்டேரி பிடிச்சிட்டு அப்படி. இப்போ மனிதர்களுக்கு இந்த மாதிரி சொல்றோம். அதே மாதிரி மாடுகளுக்கெல்லாம் திடீர்னு வந்து காலரா அடிச்சிரும், திடீர்னு வேற மிருகங்கள் வந்து அடிச்சு கொண்டு வந்துடும். அப்ப தன்னால காலை எழுந்து பார்க்கும் எல்லாம் இறந்து கிடக்குற மாதிரி இருக்கும். அப்ப இதை வந்து என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா வேற ஏதோ துர்சக்தி வந்து இங்க தாக்கிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கணக்குல இருந்து அதை காப்பாற்றுவதற்காக பண்ணாரி அம்மன் இருந்திருக்கா. அப்படிங்கும்போது இந்த துர்சக்திகள் வந்து நம்மளுடைய கால்நடைகளுக்கு உயிர் ஆபத்துகள் வராமல், கண்ணுக்கு தெரியாத நோய்களை உருவாக்காமல் இருப்பதற்கும் இவள் உதவியாக இருக்கிறாள். அதே சமயம் பார்த்தீங்கன்னா அதே இது நம்மளும் வந்து நிறைய கந்திஷ்டி, நிறைய அந்த செய்வினை கோளாறுகள், மாய சக்திகள் வந்து நம்மளை வந்து ஆட்கொள்ளும் போது அதிலிருந்து நம்மளை பாதுகாப்பதற்கு இவள் வந்து ஒரு கவசம் மாதிரி இருக்கா. அவள் சொன்னது என்னன்னா, நான் இங்கே உட்கார்ந்துருப்பேன், என்னுடைய சக்தி பரவல் அதிகமாக இருக்கும், அந்த எல்லைக்குள் வந்து உங்களை யாரும் ஒன்றும் தொட முடியாது, அதனால நீங்கள் தைரியமாக போய் வியாபாரம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் அந்த எல்லைக்குள் உட்கார்ந்துருக்கா. அதனால இந்த எல்லைக்குள் உட்கார்ந்து நம்ம அந்த எல்லையில் போய் அவகிட்ட போய் என்ன பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காப்பு கட்டிட்டு அவள் பேரில் வந்து ஒரு கயிறு கட்டிட்டு உட்கார்ந்துட்டோம்னாலே அவள் பாதுகாப்போடு நம்ம கூட வர்றான்னு அர்த்தம். நிச்சயமா. ஒரு தாயுடைய கருவறையில் இருக்கும் பொழுது எந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு கிடைக்குமோ அந்த மாதிரி மனிதர்களுக்கு மட்டுமில்ல அனைத்து ஜீவராசிகளுக்குமே அழகான ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய காவல் தெய்வமா, எல்லை தெய்வமா அற்புதமா வீற்றிருக்கிறா பண்ணாரியில் நம்மளுடைய மாரியம்மன். பண்ணாரி மாரியம்மன் கோயில் போகணும்னு நினச்சிங்கன்னா மைசூர்லேருந்து ரொம்பவே பக்கமாக இருக்கும். தமிழகத்திலேருந்து பல்வேறு ரயில்கள் போக்குவரத்து வந்து ரயில் போக்குவரத்து நம்மளுக்கு மைசூரில் இருக்குது. நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா மைசூர்லேருந்து நீங்கள் தாராளமாக போகலாம். அதே மாதிரி கிருஷ்ணகிரியிலேருந்தும் உங்களுக்கான வசதிகள் இருக்கு. எது பக்கமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணி நம்மளுடைய பண்ணாரி மாரியம்மனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, வியாபாரங்கள்ல நமக்கு லாபங்கள் வரணும், நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்வு காணணும், தீராத நோய்கள் இருக்கு, அந்த நோய்களுக்கான தீர்வு ஒரு நல்ல மருத்துவர் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கனாலும் அழகாக பண்ணாரி மாரியம்மனை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. இன்றைய ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்மிடிப்பூண்டி வழங்கிய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில் பண்ணாரி மாரியம்மன் கோவில் உருவான வரலாறு என்ன, அம்மன் இப்படி அங்கே எல்லை தெய்வமாக வீற்றிருக்கிறாங்கிற அற்புதமான கதைகளை நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்கள் சார்பாக மிக்க நன்றிமா. நன்றிமா.